மறக்காத இரவுகளோட எபிசோட் நம்பர் 7ஓட பார்ட் 3 பார்க்கலாங்களா? எடுத்தோனே வந்து கிம் வந்துட்டு அந்த ரெசார்ட் போயிருப்பாங்க இல்லைங்களா? கிம் வந்துட்டு மேலே மாடியிலேருந்து இறங்கி வராரு. வந்து சுற்றியும் முத்தியும் பார்த்துட்டு இருக்காங்க அந்த ரெசார்ட்டில் அந்த ஸ்டே பண்ணுற ரூமு. கரெக்டாக வந்துட்டு நம்ம டே, இட்டோட அக்கா பையனும், தங்கச்சி பையனும் மொத்தம் நெஃப்யூன்னு தான் போட்டிருக்காங்க. அவங்க 3 பேர் என்ட்ரி ஆகுறாங்க. அப்போ வந்துட்டு டே வந்துட்டு சொல்கிறாரு, நான் இவனை தூக்கிட்டு போயிட்டு தம்பியை தூக்கிட்டு போயிட்டு மாடியில் படுக்க வைக்கிறேன் நீ போ அப்படின்னொன்னே சரின்னு சொல்லிட்டு இட்டு வந்துட்டு இவங்க பார்த்துட்டு வராங்க, கிம்மை பார்த்துட்டு வராங்க. பார்த்துட்டு கிம் வந்து சொல்கிறான், பாரு டே பார்க்கும்போது ஒரு அப்பா மாதிரி தெரியாது பாரு, ஃப்யூச்சரில் ஒரு நல்ல அப்பாவாக வருவார் பாரு அப்படின்னோடனே நம்ம இட்டும் சிரிச்சுட்டு அவர் வந்து நல்லா என்னோட அக்கா பையன் நல்லா தம்பி நல்லாவே பார்த்துக்கிறாரு. அந்த தம்பி பேர் என்ன கேட்டிங்கன்னா சால்மன். என்னை விட வந்துட்டு சால்மன் வந்து டேவை தான் ரொம்பவே பிடிக்கும் அவனுக்கு. எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போகிறதா இருந்தாலும் சரி, நான் வந்து டே மாமா கூட தான் போவேன்னு சொல்லிட்டு இருப்பான் அப்படின்னோடனே அவனுக்கு வந்துட்டு கிம்முக்கு வந்து ஒரே சிரிப்பாக இருக்கு, சந்தோஷம். சரி, நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்திருக்கணும் எங்கள் கூட அப்படின்னு சொல்லிட்டு இட் சொல்கிறான். இந்த மாதிரி பீச்சில் பார்க்கும்போது நிறைய க்ளவுன் ஃபிஷ் எல்லாம் இருந்துச்சு, நிறைய புதுவிதமான மீனெல்லாம் இருந்துச்சு, நீங்கள் பார்த்துருக்கலாம், ஆனால் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னோடனே கிம் இருந்துட்டு எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது உங்கள் கூட வராமல் இருந்தது. சரி, கண்டிப்பாக நாளைக்கு உங்கள் கூட வரேன், கண்டிப்பாக நான் வந்து நாளைக்கு மிஸ் பண்ண இது இல்லை அப்படின்னோடனே இப்போ மேலே மாடியில் பார்க்கும்போது டே வந்து இறங்கி வரான். வந்துட்டு நீ இப்போ குளிக்க போ, ரொம்ப நேரமே ஈரத்துலேயே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சளி பிடிச்சி, கிளம்பு முதல்ல அப்படின்னோடனே இட்டு வந்துட்டு சரி நீங்கள் சொன்னால் சரிதான் அப்படின்னோடனே அவனும் மாடி ஏற போகிறான். கிம் வந்துட்டு மேலேருந்து பார்க்குறான், கீழேருந்து அப்படியே டேவை பார்க்குறான். என்ன பண்ண டே வந்து கழுத்தோடு அணைச்சாப்புல பிடிச்சி அவன் உள்ளே கொண்டு போகிறான். உடனே வந்துட்டு நம்ம கிம் வந்துட்டு என்ன நினச்சி பார்க்குறான், காமன் வந்து அந்த மாதிரி வர மாதிரி, காமன் வந்து மாடியிலேருந்து வந்துட்டு சொல்கிற மாதிரி, கிம் நீ சீக்கிரம் குளி, ரொம்ப நேரம் ஈரத்துலேயே இருக்க, இப்படியே இருந்துச்சுன்னா சீக்கிரம் வந்துட்டு சளி பிடிச்சிக்கும் உனக்கு அப்படின்னோடனே இவனும் மேலே ஏறி போகிற மாதிரி நம்ம கிம் வந்து யோசிச்சு பார்க்குறாரு. காமன் இருந்திருந்தாங்கன்னா நீ இப்படி நல்லா பார்த்துட்டு இருந்திருப்பாருன்னு சொல்லிட்டு, நடக்கவா போகுது, அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா அப்படிங்கிற ரேஞ்சில் தான் தலையை வந்து ஃபீல் பண்ணுறான். அதுக்கப்புறம் இந்த கடல் இதெல்லாம் காமிக்கிறாங்க. கிம்மு, அப்புறம் டே, அப்புறம் டேவோட அந்த இட்டோட அக்கா பையன் அந்த சால்மன், இவங்க 4 பேரும் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. அப்போ அந்த குட்டி பையன் என்ன பண்ணுறான், சாப்பிட தெரியாமல் வாயெல்லாம் அப்பி வச்சுக்குது. பையவளை பார்த்து 8 வயசு 9 வயசு இன்னும் சோத்தை வந்து வாயில ஏகலாம் அப்பிட்டு திங்குது. இதே நம்ம வீடாக இருந்துச்சுன்னா மண்டையோடு சேர்த்துன்னு விட்டு நாய் கரெக்டாக தின்னு அப்படிம்பாங்க. அங்கெல்லாம் வந்துட்டு வாடி தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு வாயெல்லாம் தொடச்சி விட்றாங்க. ஆனால் ரியாலிட்டியில் அங்கே போய் பார்த்தா, தாய்லாண்டில் பார்த்தா நம்மளுக்கு உழுகுற மாதிரி தான் விளக்கமாத்தில் கூட செருப்படி எல்லாத்துக்கும் தான் அங்கேயும் விழுகுதுன்னு வைங்களேன். அந்தோடனே சரி இங்கே வாப்பா நல்லா தொடச்சிடுன்னு சொல்லி தொடச்சி விட்டுர்றாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் போயிட்டு கிம்மும் அந்த சால்மனும் ஒரு பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க, நம்ம டேவும் இட்டு ஒரு பக்கம் உட்காந்துக்கிறாங்க. சரி நீ போயிட்டு மெதுவாக சாப்பிடு, பொறுமையாக வாய் நல்லா அசைச்சு மென்று சாப்பிடு, வேக வேகமாக முழுங்காத அப்படிங்கிறத பொறுமையாக சொல்கிறாங்க. போய் சால்மன் போயிட்டு நம்ம கிம் பக்கத்தில் உட்காந்துக்கிறா. உடனே கிம் வந்துட்டு உங்களை பார்க்கும்போது ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கீங்க அப்படின்னோடனே இட்டு வந்துட்டு கேட்குறேன், என்ன இதில் ஃபேமிலி மாதிரின்னு சொல்கிறீங்க அப்படின்னோடனே, ஆமாம் டே உன் பாய் ஃப்ரெண்டு, பக்கத்தில் சால்மனும் இருக்கா அவனோட பையனாட்டா, அப்போ பார்க்கும்போது ஃபேமிலி ஆட்டா தானே இருக்குது அப்படின்னோடனே கிம் சொல்லும்போது இட்டுக்கு வந்து ஒரே ப்ளஷ்ஷு. ஆனால் கிம் அப்படின்னோடனே உடனே டே வந்து கேட்குறேன், ஏன் என்னாச்சு அப்படிங்கும்போது அப்படியே ஒரு நிமிஷம் அவன் வந்து யோசிக்கிறத பார்த்து நமக்கு டேக்கு லைட்டாக பதறுது. கிம் இருந்துட்டு சொல்கிறான், ஃபேமிலி மூமெண்ட்டுங்கிறது உங்களை கூட நான் இப்போ எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, எனக்கும் ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்குது, இந்த மூமெண்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது, க்யூட்டாகவும் இருக்குது, ரொம்ப லவ்லியான மூமெண்ட் இது அப்படின்னோடனே மறுபடியும் வந்து இட்டு வந்துட்டு ஒரே பதட்டத்துலேயே இருக்க. உடனே டே பார்த்துட்டு என்ன இவன் ரொம்ப பதறா, டே நீ உடனே வந்து திரும்பி பார்த்து நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறாடா, எனக்கும் கிம்முக்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுடா அப்படின்னோடனே அப்படியே மூஞ்சியே பையனுக்கு வந்து சிரித்து போகுது. உடனே இவனும் வந்துட்டு கிம் வந்து சொல்கிறான், நீ ரொம்பவே வந்து எங்களை பற்றி கவலையெல்லாம் படாத, நீ எங்களுக்குள்ளே நடந்தது எனக்கும் டேக்கு இருந்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்குள்ள முன்னாடியே வந்து முடிஞ்சு போன ஒரு விஷயம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா டே வந்து என்னோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸில் அவனும் ஒருத்தன், அவ்வளோதான் சரியா அப்படின்னோடனே
உடனே வந்துட்டு வந்து சொல்றான். "ஆ நான் வந்து ஓவர் திங்க் பண்ணல உங்கள பத்தியும், டேவ் பத்தியும் நல்லா. டேவ் பத்தி எனக்கு தெரியும். அவர் வந்துட்டு என்னைய தான் டேக் கேர் பண்ணிக்கிறாருன்னு எனக்கு தெரியும். ஆனா, நீங்க வந்து இப்ப என்னன்னா, நீங்க டேவோட பாஸோட பாய் ஃப்ரெண்டா ஆயிருக்கீங்க. அத பத்தி தான் எனக்கு ஒரு ஆச்சரியம் கலந்த அதிர்ச்சியாவும் இருக்கு." அப்படின்னோனயே, கிம்முக்கு அப்படியே மூஞ்சியே சுருங்கிருது. உடனே கிம்முன்னு சொல்றா, பாய் ஃப்ரெண்டா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்லும்போது, டே வந்து சொல்றா, எதுக்குப்பா அத பத்தி நீ பேசுன? பாரு, அ கிம்மோட மூஞ்சிய பாரு சுத்தமா வாடி போச்சு." அப்படின்னோனே, "ஏய் நான் சும்மா ஒரு கியூரியஸ்ல தான்ப்பா கேட்டேன். ஒரு ஆர்வத்துல தான் கேட்டேன்னு" சொல்லிட்டு சொல்லும்போது, "பாரு அவன் ரொம்ப சோகமாயிட்டா." அப்படின்னோனே, இவன் வந்து சொல்றான், வந்து சொல்றான், "எப்பா இந்த மூட வந்து நான் ஸ்பாயில் பண்ணணும்னு நினைக்கலப்பா. என்னங்கிறது ஒரு ஆர்வத்திலே கேட்டுட்டேன் அவ்வளோதான்." அப்படிங்கும்போது, "சரி சாப்பிடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறான். உடனே கிம்முன்னு சொல்றா, "பரவால்ல. நீ இப்ப என்னைய பத்தியும், டேவ பத்தியும் நீ எதுவுமே கவலைப்பட வேணாம். சரியா? ஓவர் திங்க்கும் பண்ணாத." அப்படின்னோனே இட்டுன்னு சொல்றா, "நான் வந்து உன்னைய ஓவர் திங்க் நீ எப்பவுமே நான் பண்ண மாட்டேன். நீங்களும் அத பத்தி கவலைப்படாதீங்க. எங்க 2 பேத்த பத்தியும் நீங்க வொரி பண்ணிக்காதீங்க. சாப்பிடலாம்." அப்படின்னோன, மறுபடியும் வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். உடனே அந்த ஸ்ட்ரிப்புன்னு சொல்லிட்டு, அதான்ப்பா இந்த பெருசா இருக்கும். பிராணத்தான்னு நெனைக்கிறேன். எனக்கு அது சரியா தெர்ல ஸ்ட்ரிப்புங்கிறது இப்ப வரைக்கும். அத்தா பெருசு இருக்கு. இந்த கிரில் பண்ணி வைக்கிறது நீ சாப்பிடுன்னு சொல்லி அந்த குழந்தைக்கு எடுத்து வைக்கிறாரு. சால்மனுக்கு நம்ம வந்து எடுத்து வைக்கிறான். கடைசியில பாக்கல அவன் சாப்பிட ஆரம்பிச்சர்றாங்க. நம்ம டேவோட ஃபோன் வந்து ரிங் ஆகுது. அவன் ஃபோன எடுத்து நின்னுட்டு பேசுற அளவுக்கு அப்ப யார் பண்ணியிருப்பாங்க? அந்த பக்கம் காம் தான். எடுத்துட்டு இந்த மாரி அ "சொல்லுங்க பாஸ்" அப்படின்னோனே, டே வந்து உங்க கூடயா இருக்கான். நான் மதியானத்துலேருந்து கால் பண்ணிட்டுருக்கேன். அவன் காலே அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறான். அப்ப எடுத்தாலும் பேசவும் எடுக்கவே மாட்டேங்கிறான். நான் மத்தியானத்துல ட்ரை பண்ணிட்டுருக்கேன். என்னன்னு பாரு அப்படின்னோனே, டே வந்து சொல்றான், "ஆமா என் கூட தான் இருக்காரு. மத்தியானத்துலேருந்து உங்களுக்கு கால் பண்ணிட்டுருக்கீங்களா? நீங்க அவருக்கு கால் பண்ணிட்டுருக்கீங்களா? இருங்க." அப்படின்னு சொல்லிட்டு, "இருங்க நான் கேட்குறேன்." அப்படின்னோனே கிம்ம கேட்குறாங்க. "கிம் நீ ஏன் பாஸோட கால் எதுவுமே அட்டெண்ட் பண்ணாம இருக்க?" அப்படின்னோனே, அவரு ரொம்ப ஃபீல் பண்றாரு. உங்க மத்தியானத்துலேருந்தே கூப்பிட்டுருக்காராமா அப்படின்னோனே, உடனே கிம் வந்து சொல்றான், "எனக்கு எதுக்கு ஃபோன் ரிங் அடிக்கிற மாரி காதெல்லாம் கேட்கலையே. இப்ப கூட பாருங்க ஃபோன் என் கையில இல்ல. நான் ரூம்லயே விட்டுட்டு வந்துட்டேன். ஏன்னா பயம் உள்ளுக்கு அவ்ளோ டென்ஷன் இருக்கு. கொய்யால எங்கன கொண்டு வந்து தள்ளி விட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு. இப்ப பாரு என்கிட்ட இல்ல." அப்படின்னோனே, ஆ சரி, காமான் வந்துட்டு அத ஃபோன்ல கேட்டுட்டுருக்காரு. கேட்டுட்டு டே கிட்ட சொல்றாங்க, "நான் அவன் கூட பேசலாமா? அவன்கிட்ட ஃபோன் தர்றியா?" அப்படின்னோனே, கண்டிப்பா சார். இந்தாங்க." அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து குடுக்குறான். இது மாரி கிம் காமன் சார் வந்து உங்க கூட பாஸ் வந்து உங்க கூட நம்ம பேசுங்க அப்படின்னோனே, உடனே கிம் வந்துட்டு, "இல்ல வேணாம். நான்லாம் அவரு கூட பேச மாட்டேன். அவரு கூட பேசுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லையே." அப்படின்னோனே, உடனே காமன் வந்து கேட்டு டேவன் சொல்றா, "நீங்களே அவ பேசுனத கேட்டீங்கல்ல. தயவு செஞ்சு அவன் நான் பேசணும். அவன்கிட்ட ஃபோன குடு. சரியா? அவன் கிம் வந்து என்ன தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கான்." அப்படின்னோனே, வந்துட்டு உடனே ஃபோன வந்து கிம் பக்கத்துல வச்சுட்டு, "இங்க பாரு. இதுக்கு மேல உன்னோட இஷ்டம். சரியா? நீ ஃபோன எடுத்து பேசுறதும், பேசாததும் உன்னோட விருப்பம். நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண விரும்பல. சரியா?" அப்படின்னோனே, உடனே கிம் வந்துட்டு மூஞ்சி மாறுது. அப்புறம் எல்லாரும் வந்து அந்த பிளேஸ்ல உட்காந்துட்டு ஆளுக்கு மூஞ்சி மூஞ்சி பார்த்துக்கிறாங்க. உடனே அடுத்த சீன் என்ன பயவுல எடுத்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துட்டு தனியா போய் பேசுறான். இந்த மார, "ஆ சொல்லுங்க." அப்படின்னோனே, "இங்க பாரு கிம் சொல்றத புரிஞ்சுக்கப்பா." அப்படின்னு சொல்லிட்டு பயவுல ரொம்பவே வந்து கன்வின்ஸ் பண்ண பார்க்குறா. இது மாரி, "நான் நல்லா இருக்கேன். நீ என்ன இது?" அப்படின்னோனே, "ஓ! நீங்க என்னைய பத்தி கவலையெல்லாம் படுறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கிம் அப்படியே உச்சக்கட்ட கோவத்துல இருக்கானாச்சே. "ஆ ஓ! என்னைய பத்தி நீங்க கவலையெல்லாம் படுறீங்களா? அந்த மாரிலாம் ஒண்ணும் எதுவும் வேணாம். என்னைய பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். சரிங்களா? ஆ நீ என் மேல கோவமா இருக்க தானே?" அப்படின்னு சொல்லிட்டு காமன் கேட்கும்போது, "ச்சே! கோவமா? உங்க மேலயா? உங்க மேல கோவப்படுறதுக்கு என்ன இருக்குது? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. என்ன இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா, நீங்க வந்து திருப்பி என்னை கூட்டிட்டு போலான்னு சொல்லி நினைக்கலாம். அந்த மாரிலாம் கிடையாது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் எங்க வீட்டுக்கு போயிருவேன். அவ்வளோதான். சரிங்களா?" அப்படின்னோனே, காமான் வந்துட்டு, "ஓ! நீ அவ்வளோ சீக்கிரமா என்கிட்ட இருந்துட்டு போயிரலாம். நான் உன்ன போக விட்டுருவேன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு, எப்படிதான் அந்த டென்ஷன் கடந்த அந்த லவ் வந்து விட்டுட்டு போயிருமோ அப்படிங்கிற இதுலயுமே அவரு இது பண்ணிட்டு இருக்காரு. காமான் பேசிட்டு இருக்கையில, கிம் வந்துட்டு சொல்றான்.
ஆ போக விட மாட்டீங்களா? அப்படின்னோனே காமன் வந்து சொல்றாரு, "என் மேல கோவப்படாதப்பா. நான் வந்து உனக்கு என்னன்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்கும் கூட எனக்கு இப்ப டைம் இல்லாம நான் போயிட்டுருக்கேன். ஒரு முக்கியமான விஷயத்த நான் டீல் பண்ண வேண்டியதா இருக்குது. அதனால புரிஞ்சுக்கோப்பா" அப்படின்னோனே, உடனே கிம் வந்து டக்குனு ஃபோன கட் பண்ணிட்டு, "ச்சே! நீ ஒரு ஆணிய புடுங்க வேணாயா. எப்ப பார்த்தாலும் இதோ அக்கப்போரா தான் இருக்குது. நான் விட்டு ஓடி போலான்னாலே இவன் ஓடுறதுக்கும் விட மாட்டேங்றானே படுவாவி பயலே. வைடா ஃபோன" அப்படின்னு சொல்லிட்டு, பயபுள்ள இவன் கட் பண்ணிட்டு காமான திட்டிட்டு இருக்கான். அப்புறம் அந்த பக்கம் காமிக்கிறான், நம்ம காமானும் கால கட் பண்ணிட்டு, "என்னய்யா இவன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான்" அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் மறுபடியும் வந்துட்டு நம்ம கிம் வந்துட்டு அந்த சாப்பிட்ற இடத்துல போய் உட்காந்துக்கிறான். இது மாரி அ இந்த சால்மான் வந்து சொல்றான், "ஏன் நீங்க ஒண்ணும் சாப்பிடலையா?" அப்படின்னோனே, நம்ம கிம் வந்துட்டு இட் வந்து சொல்றான், "கிம் வந்துட்டு இப்ப தானே ஃபோன் பேசி முடிச்சுட்டாரு. நீ தானே சாப்பிட முடியுமா?" அப்படின்னோனே, உடனே கிம் திரும்பி, அ இப்போ ஆமா இதில நீ சாப்பிட்டயில்ல, இதில எது நல்லா இருந்துச்சு? எத நீ சாப்பிடலான்னு சொல்லி நீ எனக்கு சஜெஸ்ட் பண்ணுவ? அப்படின்னோனே, "ப்ரான் தான் இப்போ சொல்லுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு சால்மன் சொல்றான். ஏன் அப்படிங்கும்போது, "இல்ல அங்கிள் டே வந்து எனக்கு இத பிரிச்சு தந்தாரு. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அதனால தான் உங்களுக்கு ப்ரான வந்து நான் சஜெஸ்ட் பண்றேன். சூப்பரா இருக்கும். நீங்க கூட சாப்பிட்டு பாருங்களேன்" அப்படின்னோனே, உடனே கிம் இருந்துட்டு, "சரி நாளைக்கு நம்ம எங்க போறதா இருக்கோம்? என்ன பிளான் வச்சிருக்கீங்க?" அப்படின்னோனே, டேவ் வந்துட்டு சொல்றான், "அதுவா நாளைக்கு பீச் போலான்னு தான்ப்பா இருக்கோம்." அப்படின்னோனே, அப்படியே சிரிச்சுட்டு அத சமாளிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம கிம் வந்து திரும்பி சால்மன் கிட்ட சொல்றான், "ஏய் பீச்சுக்கு நாளைக்கு போறோமாமா?" அப்படின்னா, "ஆமால்ல" அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பையனும் சிரிக்கிறான். "இங்க பாரு, போன தாட்டி தான் மிஸ் பண்ணிட்டோம். இந்த தாட்டி எல்லாம் சேர்ந்து விளையாடுறோம். ஓகேவா?" அப்படின்னோனே, "ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்றதுக்கு இது பண்றாங்க. நம்ம கிம்முக்கா சோறுனா கையில எடுத்து அதாவது கை கிட்டினது வாய் கிட்டாதுன்னு சொல்றான். ஆனா கையில எடுக்கிறதுக்கே பயவுலைக்கு மனசு இல்ல. அந்த அளவுக்கு நொந்து இருக்கான். அவன் இத பார்த்துட்டு நிலைமைய பார்த்துட்டு டே இருந்துட்டு கேட்குறான். கிம் அப்படின்னோனே, "என்ன சொல்லு?" அப்படின்னோனே, "எல்லாத்துக்கும் காரணம் எங்க பாஸ் தானே. நீ இப்படி இருக்கிறதுக்கு காரணம் அவரு தானே. ஆ நீ பார்த்தா ரொம்ப இரிட்டேட் ஆன மாரி இருக்குது" அப்படின்னோனே, "அ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவரால ஒண்ணும் இல்ல. நீங்க அத பத்தி கவலைப்படுறீங்க. விடுங்க. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா எல்லாம் நைட் தூங்க போறாங்க. அதுக்கப்புறம் கிம் போயிட்டு அவன் ரூம்ல உட்காந்துட்டு யோசிச்சு பார்க்குறான் பழைய நினைவுகள்ல. நம்ம காம்பவுண்டுக்கு வந்து அவன் கோட் போட்டு விட்டு ரெடி ஆயிட்டு, அப்படியே அந்த குட் பை கிஸ்ன்னு சொல்லிட்டு லைட்டா கன்னத்துல கிஸ் பண்ணி அமுச்சு விட்டுருப்பான். அதெல்லாம் நெனச்சு பார்த்துட்டு, ச்சே! நான் தான் எந்த அளவுக்கு உங்கள கேர் பண்ணியிருக்கேன். ஆ நான் பைத்தியக்காரனாட்டம் உங்கள ரொம்ப நெனச்சு நான் தான் ஃபீல் பண்ணிட்டுருக்கேன். இதுக்கு மேல உங்கள நான் ரொம்ப டீப்பா லவ் பண்ணி, இன்னும் டீப்பா லவ் போகாத மாரி தான் நான் பார்த்துக்கணும். ஏன்னா, அந்த அளவுக்கு உங்க மேல நான் கிரேஸா இருந்துட்டேன். என்ன பண்றது? ஆ எல்லாம் அன்பு வச்சாவே இப்படிதான் அப்படிங்கிற ரேஞ்சில தனியா உட்காந்து புலம்பிட்டு இருக்கு. ஏன்னா, இந்த ஹீரோ, ஹீரோயினுக்குன்னே வரும்ல தனியா புலம்புறது. அதுக்கப்புறம் வெளிய இருந்துட்டு நம்ம இட்டு வந்து கூப்பிடுறா. "கிம் நீங்க தூங்கிட்டீங்களா? இல்ல முழிச்சுட்டு இருக்கீங்களா? உள்ள வரட்டுமா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கிம் வந்துட்டு, "முழிச்சுட்டு தான் இருக்கேன். கதவ எதுவும் லாக் பண்ணல. நீங்க உள்ள வாங்க" அப்படின்னோனே, அ உள்ள வரேன் நம்ம இட்டு வந்துட்டு. இந்த மாரி "நான் கீழ படம் பார்த்துட்டு இருக்கேன். வரீங்களா?" அப்படின்னோனே, "அ ஏன் டே என்னாச்சு?" அப்படிங்கும்போது, "இல்ல அவருக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லு சால்மனோனையும் சரி ரொம்ப இதா இருந்தங்காட்டி, அவங்க 2 பேரும் தூங்க போயிட்டாங்க. நான் தான் கீழ மூவி பார்த்துட்டு இருந்தேன். சரி நான் மட்டும் தான் தனியா பார்க்கணுமோன்னு நெனச்சு, அதான் உங்கள வந்து கூப்பிட்டேன். சரி நீங்க தூங்கலைல்ல 2 பேரும் சேர்ந்து பார்க்கலாமா?" அப்படின்னோனே, "ஆ சரி சேர்ந்தே பார்க்கலாம். சரி நீ முன்னாட போ. நான் வந்துடுறேன்." அப்படிங்கும்போது, "சரி ஒரு நிமிஷம் இங்க வாயேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிம் வந்து டேவ கூப்பிடுவாங்க. வந்துட்டு என்ன அப்படிங்கும்போது, இல்ல நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கலாமா?" அப்படிங்கும்போது, கேளுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இது மாரி "டே கிட்ட உனக்கு என்ன புடிச்சிருக்கு?" அப்படிங்கும்போது, அவ்வளோ உடனே வந்து வெட்கப்படுறேன். "என்ன வெட்கப்படுறியா? சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு கிம் சொல்லும்போது, "இல்ல டே வந்து டேவா இருக்கிறது தான் எனக்கு புடிச்சிருக்குது. அதுவும் போக நானா இருக்கிறேன். நான் எப்படி இருக்கனோ, அத அவர் அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு என்ன ஏத்துக்கிறாரு. அது எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு." எனக்கு அவர்கிட்ட புடிச்சது அவரா இருக்கிறதும், நான் நானா இருந்து என்னைய அப்படியே 2 பேரும் ஒத்துக்கிட்டு போறது தான் எனக்கு ரொம்பவே ரொம்பவே புடிச்ச பாட்டு. எனக்கு அவர பத்தி சொல்லணும்னா இன்னும் நெறையாவே இருக்கு. சொல்லிட்டே போலாம். எனக்கு அவ்ளோ பிடிக்கும் அவர. அப்படிங்கும்போது ஒரே பயபுள்ளைக்கு ஷையோ ஷை தான். அதுக்கப்புறம் சரி நீ முன்னாட போ, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. சரி இன்னொரு நான் கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன அப்படிங்கும்போது, உங்களுக்கும் காமனுக்கும் இருக்கிற பிரச்சனை இது பண்ணும்போது
உங்களுக்கும் காமௌண்ட்க்கும் அப்படிங்கும்போது கிம் வந்து சொல்றா, "என் பிரச்சனைய விடு. அது ஒரு அப்புறமா பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு கிம் சொல்லும்போது, "சரி சார் நான் முன்னாடியே போறேன். நீங்க சொன்ன மாரி நீங்க வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு போய் உள்ள போறான். இதோட எபிசோட் நம்பர் 7ஓட பார்ட் 3 முடியுது. பார்ட் 4 என்னங்கிறத கன்டின்யூ பண்ணலாம். ஓகேங்களா?